Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஒரு பென்ஷன் அப்படின்றத நீங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடியவங்கள்ட்ட, அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அவங்க அந்த பென்ஷனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எவ்வளவு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றது. கவர்மெண்ட் வேலையில இருந்தால் தானே இதெல்லாம், இதையா நான் போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்க கவர்மெண்ட் வேலையில இல்லைனாலும், நீங்க சாதாரண கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் சும்மா இருந்தாலும் சரிங்க, வீட்டில் சும்மா இருந்தாலும் உங்களுக்கு பென்ஷன் அப்படின்றது இதில் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணினாலே போதுமான ஒன்று தான். இதில் வயது வரம்பை பற்றி பேச போகிறோம், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பற்றி பேச போகிறோம், நம்ம பணத்தை போடுறோம் எப்பயிலிருந்து பென்ஷன் நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இது என்ன திட்டம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டம் அப்படின்றது 2015 இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வருஷமாக நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது நம்ம கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா, வயசானவங்கலாம் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், காவைத்து கஞ்சி குடிச்சாலும் கவர்மெண்ட் காசுலேருந்து குடிக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியாத காலகட்டத்தில் நமக்கு ஒரு பணம் அப்படின்றது வரும். எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வந்துட்டு மனைவிக்கு இந்த பென்ஷன் வந்துட்டு இருக்கு. மாதம் 50,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டெட் பீரியடை போக 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 அது என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனாலேயே இதை வச்சு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீடு கட்டி நல்ல ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் முதல்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, காவைத்து கஞ்சி குடித்தாலும் அரசாங்கத்தோட வந்துட்டு காசில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இப்போல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, நம்ம வேலைக்கு போகலை, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலயமா, அதாவது வந்துட்டு APY அடல் பென்ஷன் திட்டம் அப்படின்றது யோஜனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடல் பென்ஷன் யோஜனா இதனுடைய பெயர், APYன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின்படி உங்களுக்கு நீங்க 18 வயசுக்கு மேல அதுல இருந்து நீங்க 40 வயசு வரைக்கும் இதுல காசு வந்துட்டு சேமிக்க முடியும். இதனுடைய வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிட்டேயே இதுதாங்க. நீங்க இந்தியன் குடிமகனா இருந்தா போதும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். இந்த திட்டம் இன்னும் சூப்பர். அதாவது எப்படின்னா, மாசம் மாசம் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் எடுத்துருவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு 200-300 ரூபா செலவு பண்றவங்க போய் கவர்மெண்ட் இதில் கொடுத்துட்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் நம்ம போட்டு வைக்கிறதுனால நம்ம வயசான காலத்தில் நமக்கு ஒரு பெரிய தொகை அப்படின்றது வரும். ஸோ இந்த தொகை நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். இப்பயே இந்த டைம்லேயே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 18 வயசுலேருந்து இந்த திட்டத்துக்குள்ளே போக போறீங்க அப்படின்னா, உங்களுக்காக போட போறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் 210 ரூபா போட்டிங்கன்னா மாதம் 5,000 ரூபா வந்துட்டு பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு 30 வயசு இருக்கு அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் இதில் போடும்பொழுது மாதம் 5,000 ரூபா உங்களுக்கு பென்ஷன் வரணும்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 577 ரூபா நீங்கள் மாதம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, அதாவது அந்த பணம் பீட் ஆகிற மாதிரி இந்த 5,000 வரும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5,000 ரூபா உங்களுக்கு மாதம் பென்ஷனாக வந்துகிட்டு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்துட்டு 60 மாதம், அதாவது 60 வயசுக்கு மேலே இது வர ஆரம்பிச்சிடும். 60 மாதம் இந்த பணத்தை வந்து கட்டிட்டீங்க. கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க. இப்போ மனைவி வந்துட்டு நீங்க இறந்ததுக்கு அப்புறம், ஒருவேளை இது போட்டவங்க இல்லை அப்படின்னா, காட் கிரேஸ் அப்படி நடக்கக்கூடாது, அப்படி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படியே வந்துட்டு மனைவிக்கு போகும். மாசம் மனைவி பேருக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், இப்போ மனைவி கணவன் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பென்ஷன் யாருக்கு போகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பென்ஷனா வர்றதை விட நம்ம போட்டு இவ்வளவு நாள் சேர்த்து வச்சுட்டு இருந்தவங்களே அந்த காசு அப்படியே வந்துட்டு அவங்களுடைய ரத்த சொந்தம், அதாவது பிள்ளைகளுக்கு வந்துட்டு கொடுத்துறதா வந்துட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 210 ரூபா சேமிக்கிறது, நாளைக்கு நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பணம் அப்படின்றது போயிடுது. இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு திட்டங்க. ஸோ அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைகளில் வந்துட்டு நம்ம போய் பேசலாம். ஸோ இதுலேயும் இந்த திட்டம் இருக்கா. நெட் பேங்கிங் மூலியமா, மொபைல் பேங்கிங் மூலியமா கூட இதை நம்ம பண்ணலாம். ஆதார் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இதில் இருந்தாலே போதும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூலி வேலை செய்யலாம், இல்லை தினசரி கூலி செய்யலாம், இல்லை சிறு தொழில் சின்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா. நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது வந்துட்டு என்னடா எப்படி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பேப்பர் பொறுக்கிறாங்கல்ல, ஸோ அந்த ரோட்லலாம் பேப்பர் எடுத்து அதை வந்து விற்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்களே, அவங்க கூட இந்த திட்டம் அப்படின்ட்டு செய்யலாம். அவங்களுக்கு தேவை ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களும் இந்த திட்டம் அப்படின்றத சேரலாம். 210 ரூபா போடுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்றது வயசான காலகட்டத்தில் நமக்கு வரப்போகுது. இந்த திட்டத்தை நான் பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. அதனால தான் உடனே உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டேன். இந்த திட்டம் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஓகேவா, இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்ற எல்லாவற்றையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.